வீட்டில் உள்ள 3 ஃபேன்லையும் சுத்தமாக காற்று வரதே இல்லை. அதுவும் இந்த சம்மர் டைமில் சொல்லவே வேணாம், அப்படி தான் அனத்தி எடுக்குது. ஃபேன் ஓடுதானே தெரியலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபேனில் உள்ள அழுக்கே பாதி காற்று வராதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஒட்டடையும் அடிச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு. மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்ருவோம். மோஸ்ட்டாக சண்டே தான் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவோம். ஹஸ்பண்ட் இருப்பாங்க, அவங்கள்ட்ட தம்பியை விட்டுட்டு தான் ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து சரி நம்மளே பண்ணுவோம், ஏன்னா அந்தளவு காற்றே வரமாட்டேன்ட்டு. ஹாலில் உள்ளதெல்லாம் ரூமில் கூட ஏசி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதனால் சரின்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு, எனக்கே டஸ்ட் அலர்ஜி ஆயிரும் போல். எனக்கு டஸ்ட் அலர்ஜியெல்லாம் கிடையாது, அந்தளவுக்கு மூக்கில் ஏறி ஒரே தும்மலாக இருந்துச்சு. தம்பியையும் வச்சுக்கிட்டு எப்படியோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். க்ளீன் பண்ணுறதுக்கே 1:30 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்சு செஞ்சேன். என் ஹஸ்பண்ட் மதியத்துக்கு சாப்பாடு வேணாம் அப்படிங்கிறதுனால நான் மதியானம் எனக்கும் தம்பிக்குமா தான் செஞ்சுக்கிட்டேன். சரி சவுச்சவு இருந்துச்சு, அதில் வந்து பாசிப்பயிறு போட்டு அப்படியே கூட்டு மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா இப்போக்கும் வச்சுக்கலாம். நைட்டுக்கும் பேலன்ஸ் இருந்ததுன்னா ஏதாவது உப்புமா இல்லைனா தோசை ஊற்றி வச்சுக்கலான்ட்டு செஞ்சுட்டேன். மில்லட்டில் தான் வர இன்றைக்கி சாமையில் வந்து சாதம் வச்சுக்கலாம், நார்மல் ரைஸில் சாதம் வைக்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கூட்டுக்கு வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து சாமையை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை வச்சுட்டு ஜாமான்லாம் கொஞ்சம் கடந்துச்சு கிச்சனில். சரி விளக்கி வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சிடும், ஈவினிங்லாம் கிச்சனுக்குள்ளே வர வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு மில்லட்டில் மதிய சாப்பாட்டுக்கு சாதம் வடித்து ரொம்ப நாள் ஆகுது. சரி இன்றைக்கி வடிக்கலாமேன்னு தான் வடித்தேன். ஒரு 1/2 மணி நேரத்துலேயே சாதம் வடித்து கூட்டு பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு கிச்சனையும். இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமை சோறு. கொஞ்சம் லேட் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் எனக்கும் தம்பிக்கு சாப்பாடை போட்டுக்கிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊறுகாய் மட்டும் வச்சுக்கிட்டேன்.